உழைத்தால்தான் பணம் வரும், எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் உழைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பணம் வரவே வராது. ஒரு வியாபாரி தனதோட வியாபாரத்தில் அதிகபட்சமான நாட்கள், அதிகபட்சமான நேரம் கடுமையாக உழைத்தால் பணம் வரும் என்று நினைத்து கொண்டு தொடர் உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். யார் ஒருவர் எந்த விதமான விடுமுறையும் எடுக்காமல், எந்த விதமான மைண்டு ரிலாக்ஸும் பண்ணாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் சிந்தனை சீராக இருக்காது, அவர்களின் செயல்பாடுகளில் பல தடைகள் ஏற்படும், அவர்களோட செயல்திறன் குறையும். அதோடு சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடுவதும் தேடுவதும் உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பி ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தால் எப்படிங்க வேலையில் ஜெயிக்க முடியும், தொழிலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்போ உங்களுக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உங்கள் தொழிலுக்குள்ளே போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தொழிலில் ஜெயிப்பீங்க. இந்த உலகத்தில் பெரிய அளவில் வியாபாரத்தில் ஜெயித்தவங்க, பெரிய அளவில் செல்வத்தை குவிச்சவங்க, கோடி கோடியாக பணத்தை வச்சுருக்கிறவங்க அனைவருமே பண்ணக்கூடிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, வாரத்தில் 7 நாளில் 2 நாட்களாவது அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், பாடி வைஸில், மைண்டு வைஸில், ப்ராசஸ் வைஸில் அவங்க ரிலாக்ஸ் ஆகி அதை அப்புறம் போய் அதுக்கப்புறம் அந்த தொழிலை செய்யும்போது தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை விட்டுட்டு ஆல்ரெடி கடனில் இருக்குது, இந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு பணம் வேணும்னு நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கலான்னு நீங்கள் ஓடி தொழிலை செய்ய உங்களுக்கே தெரியாமல் உங்கள் தொழில் ஏறுமுகமாக போகாமல் இறங்குமுகமாக போகும். உங்கள் தொழில் ஏறுமுகமாக போக வேண்டும், தொழிலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வியாபார வசியக்கலையோட சீக்ரெட்டை நீங்கள் பயன்படுத்துங்க. சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது உங்களோட மைண்டையும் பாடியும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான வேலையில் செய்யுங்க. என்ன செய்யலாம்? மெடிடேஷன் செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவைகளையோ அல்லது படத்தையோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையோ பார்க்கலாம், அல்லது உடலையும் மனதையும் சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சியான எக்ஸசைஸை செய்யலாம். அல்லது ஒரு நல்ல திருப்திகரமான குளியல் அல்லது இயற்கை சார்ந்த இடங்களில் உட்கார்ந்து அமைதியாக தியானம் செய்வது. இதை செய்யும்போது உங்கள் மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் ஆகும். இது தினமும் பண்ண வேண்டியது. வாரத்தில் 7 நாளில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. 2 நாள் எடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற ஒன்று சூரியனுக்கான ஒரு நாள். அந்த சூரியனுக்கான ஒரு நாளில் நம்ம எதுவோ ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ரெகுலராக செய்கிற வியாபாரத்தை விட்டுட்டு ரெகுலராக செய்கிற வேலை எதையெல்லாம் விட்டுட்டு உங்கள் குடும்பத்தோடையோ, உங்கள் குழந்தைகளோடையோ அல்லது உங்களோட நண்பர்களோடையும் ஏதாவது புது விஷயத்தை செஞ்சு ஒரு என்ஜாய்மெண்ட்டை பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதற்கப்புறம் திங்கக்கிழமை போய் உங்கள் தொழிலில் இறங்குனீங்கன்னா உங்கள் தொழிலில் உங்களை மாதிரி வெல்வது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் சீக்ரெட் எதற்கு அப்படின்னா, பி ரிலாக்ஸ் அண்ட் பி ஆக்டிவ் அண்ட் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இதைய மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து தினமும் 1 மணி நேரம் உங்களுக்காக மைண்ட் அண்ட் பாடி ரெஸ்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாளாவது உங்களுக்காக ரெஸ்ட் எடுங்க. இதை 2ஐயும் பயன்படுத்தி பாருங்கள். ஒரே மாதத்தில் உங்களோட பிஸ்னஸோட சக்ஸஸ் பர்சன்டேஜ் அதிகரிக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஸ் எல்லாமே காணாமல் போகும். புரிந்து செயல்படுங்க. வருங்காலத்தில் நம்மளோட வியாபார விஷயக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம்.